ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். என்னுடைய வீடியோக்கள் அனைத்தும் எந்த ஒரு கம்யூனிட்டி கைட்லைன்ஸுக்கு உட்பட்டும் இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் டேஞ்சரஸ் கண்டென்ட் எதுவும் என்னோடய வீடியோவில் இருக்காது, இருந்ததும் கிடையாது. அதே மாதிரி மிஸ்லீடிங் கண்டென்ட் கூட என்னோடய வீடியோவில் கிடையாது. இது ஃபஸ்ட் நான் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு சிலர் தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. அது தவறாக புரிஞ்சுக்கிட்டு அது மிஸ்லீடிங் கண்டென்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம்லாம் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ தெர் இஸ் நோ எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் கண்டென்ட்டும் யூஸ் பண்ணல, எந்த ஒரு மிஸ்லீடிங் கண்டென்ட்டும் யூஸ் பண்ணல. பியூர்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக என்னுடைய வீடியோஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக அப்லோட் செய்யப்படும், இனிமேலும் செய்யப்படும். இதுவெல்லாம் பண்ணதும் கிடையாது. ஃபஸ்ட்டு அது தெரிஞ்சுட்டு வீடியோக்கு நம்ம போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இது ஒரு எஜுகேஷனல் வீடியோ. மார்க்கெட் ரன்னிங் போயிட்டுருக்கு. 23ஆம் மார்க்கெட் இது. நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா, அதாவது இன்றைக்கி தேதியில் கூட யாராவது டிப்ஸ் கால்ஸ் கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஒரு ஆதரவாகும். ஒரு ரன்னிங் மார்க்கெட்டில் கால் புட்டு எடுங்க, பை எடுங்க, செல் எடுங்க அப்படின்னு ஒரு என்ன சொல்ல சுவாரஸ்யமான ஒரு விஷயத்துக்கு தான் லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சேனலை. ஸோ இந்த மாதிரி எஜுகேஷன் பர்பஸ் இருக்கிற சேனல் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. இட்ஸ் ஓகே, கொஞ்சம் லேட்டாக நீங்கள் புரிஞ்சுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சரி, அல்லது நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சரி. ஒருவேளை நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. இது நம்மளுடைய எஜுகேஷனல் குரூப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள். இது ஃப்ரீயாகவே முற்றிலும் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். மார்க்கெட் அவர்ஸில் எல்லாம் சொல்லுவாங்க, சார் நீங்கள் மார்க்கெட் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் யாரும் வேணாலும் சொல்லலாம். எனக்கு கமெண்ட் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஒரு சில புதுசாக பார்த்து சேனல் சேர்ப்பாங்க. ஸோ இந்த இதில் 55,800 கிட்ட ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தோம் வச்சுங்களேன். ஸோ இந்த இதில் என்ன பண்ணுவாங்க, சார் எல்லாம் மார்க்கெட் இங்கே இருக்க சொல்லலாம் சார், நீங்கள் இங்கே போனதுக்கப்புறம் சொல்லது பெருசு இல்லை, யார் வேணாலும் சொல்லுவாங்க. இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கணுமாச்சு. இப்போது நீங்கள் கிளாஸஸ் என்ன போகிறீங்கன்னா கூட ஏற்கனவே நடந்து முடிஞ்ச சார்ட் வச்சுட்டு இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு சொல்லி யார் வேணாலும் சொல்லலாம். ஆனால் இந்த தூரம் போகிறதுக்கு முன்னாடி மார்க்கெட் இங்கே ட்ராவல் ஆகிட்டு சொல்லி இன்றைக்கி எங்கன்னா வரும், எல்லாமே செல்லிங் அந்த மாதிரி மைண்ட் செட்டில் வரும். அப்போ இந்த இடத்துல செல்லிங் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு கட் இருக்கணுமா, அதாவது இது ஒரு அந்தளவுக்கு ஸ்ட்ராங் மைண்ட் செட் இருக்கணும். இந்த இடத்துல நான் உறுதியாக நான் இந்த இடத்துல கரெக்டாக மென்ஷன் பண்ணுறேன், இந்த இடத்துல ஒரு சான்சஸ் இருக்குது, ஒரு சப்போர்ட்டுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஓகே, அப்போ நீங்கள் ஒத்துக்கலாம், நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நம்ம எஜுகேஷன் குரூப்பில் என்னென்ன ஷேர் பண்ணியிருக்கிறத கொஞ்சம் நீங்கள் அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுறவங்களா தான் நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த இதில் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருப்பேன். 10 மணிக்கு 7 மணிக்கு 10 மணி 7 நிமிஷத்துக்கு என்ன உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் பாருங்கள் வாய்ஸ் மெசேஜ். அதுக்கப்புறம் ப்ரைஸ் அந்த மாதிரி மூமெண்டம் கொடுத்துருக்கு. இப்போ மார்க்கெட் ரன்னிங் லெவலில் போயிட்டுருக்கு. ரைட், ஓகே. இதில் என்ன நம்ம இந்த எஜுகேஷன் வீடியோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு தவறை நீங்கள் செஞ்சிட்டிங்க, ஆமாம் சார் நான் மார்க்கெட்டில் இந்த தப்பு பண்ணிட்டேன் அப்படின்றப்போ அந்த தப்புக்கு தண்டனை வேறு யாரும் கொடுக்க மாட்டாங்க, நீங்களே தான் கொடுக்கணும். நான் இந்த தவறை இனிமேல் செஞ்சேன் அப்படின்னா அதுக்கு உண்டான தண்டனையை நீங்கள் தான் பனிஷ்மெண்ட்டாக கொடுக்கணும். இல்லை அப்படின்னா மார்க்கெட் உங்களுக்கு பெருசாக பனிஷ்மெண்ட் கொடுத்துரும் இனிமேல் அந்த தவறை பண்ணிங்க அப்படின்னா. எப்படின்னா, இப்போ நான் ஒரு ட்ரேட் எடுத்து சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்ற நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டிங்க அப்படின்னா கம்பல்சரி சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே போயே ஆகணும். நான் இல்லை இந்த லாஸ் இன்றைக்கி ஆகிடுச்சு, இந்த லாஸை ரிகவர் பண்ணிவிட்டு நான் க்ளோஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்கியூஸ் உங்களுக்கு நீங்களே கொடுத்தீங்க அப்படின்னா அன்றைக்கே கதை முடிஞ்சது உங்களுக்கு. ஓகே, ஏன்னா உங்களுக்கு நீங்களே ஒழுக்கமாக இல்லாதப்போ உங்களுக்கு நீங்கள் யாரோ ஒருத்தர் 3வது நபர் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அவங்கள நம்பி எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஓகே, சரி. இதில் என்னோடய வியூஸ் என்னென்னா, இப்போ 55,800 சப்போர்ட் இருக்குது, நான் 56,000 ரெசிஷன்ஸ் ஒரு ஏரியா கன்சிடர் பண்ணியிருக்கேன்னா, சரி என்னோடய பிரயத்னத்தில் சிஸ்டமை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே போயிடணுமே தவிர இதுக்கப்புறம் கீழே வருமா, இதுக்கப்புறம் மேலே போகுமா அப்படின்னு ரொம்ப ஓவராக திங்க் பண்ணி நாள் ஃபுல்லாக டிப்ரெஷன் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்திங்களா, அந்த இடத்துல உறுதியாக இருங்க. இப்போ இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குன்னு சொன்னேன், சரி சப்போர்ட் எடுக்கலப்பா, அந்த இடத்துல ரெட் கலர் கேண்டில் இருந்தாலும் க்ளோஸ் கொடுத்துச்சு அப்படின்னப்போ இந்த இடத்துல நமக்கு வேலை கிடையாது. இந்த இடத்துல வேலை கிடையாது. ஏன்னா எங்கள் வியூ செல்லிங்கான வியூ கிடையாது. ஏன்னா இங்கேருந்து சப்போர்ட் எடுக்குமா, இங்கேருந்து சப்போர்ட் எடுக்குமா எனக்கு தெரியாது. ஆனால் இங்கே சப்போர்ட்டுக்கான வாய்ப்புகளை நான் பார்த்தேன். ஸோ அதுக்கு உண்டான பலன் இந்த இடத்துல நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணுமே தவிர யாரோ ஒருத்தர் ஒரு யூடியூபர் எக்ஸ் சொல்கிறது, இன்னொரு யூடியூபர் ஒய் சொல்கிறது, இன்னொரு யூடியூபர் ஜெட் சொல்கிறது அப்படின்னு எல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. கடைசி வேலை உங்களால் கற்றுக்கவே முடியாது. ஓகே, ஸோ அதனால் என் வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் கூட என்னென்ன ஸ்ட்ராங்காக மென்ஷன் பண்ணுறது, ஸ்டார்டிங் கிளாஸஸ் வர சொல்ல அட்லீஸ்ட் 3 months ட்ரேடிங் பண்ணாமல் நல்லா தெளிவாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல ஏன் என்ட்ரி எடுத்தோம், இந்த இடத்துல எதுக்காக ஒரு வெயிட் பண்ணியிருந்தோம், இந்த இடத்துல என்னென்னலாம் நம்ம பார்க்கணும். ஸோ ஏன்னா ஒரு ட்ரேடில் நம்ம பயம் இல்லாமல் ட்ரேட் பண்ணால் தான் அந்த ட்ரேட் ஃபுல்ஃபில் பண்ண முடியுமே தவிர ஒரு பயத்திலேயே நீங்கள் ட்ரேடிங் எவ்வளோ நாளைக்கு நீங்கள் பயத்திலே போவீங்க. உங்கள் கிட்டே இருக்கிற பணம் காலியாக வரலும், உங்களுக்கு வயசாக வரலும், உங்கள் ஃபேமிலி நீங்கள் எடுத்துகிட்டு போதா இல்லையா. ஸோ டிப்ரெஷனை தயவு செஞ்சு இருக்காதீங்க. ஓகே,
சரி ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி இந்த கிளாஸ் டீட்டெயில்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க, சார் வந்து நீங்கள் உங்கள்கிட்ட Preis-Aktion கற்றுக்கலான்னு இருக்கிறோம், சார்ட் ரீடிங் கற்றுக்கலான்னு இருக்கிறோம் அப்படின்னு. வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள். இதுக்கு முழுசாக உங்களுக்கு 3லேருந்து 4 மாதம் டைம் கொடுக்க முடிஞ்சால் மட்டும் வந்து ஜாயின் பண்ணிங்க. எல்லாம் வந்து ஒரு வாரத்தில் சொல்லித்தரேன் சார், 10 நாளில் சொல்லித்தராங்கன்னு சொல்லிட்டு ஈஸியாக சொல்லி கொடுத்துறாங்க, 1 லட்ச ரூபாய் ஃபீஸ் வாங்குறாங்க, 2 லட்ச ரூபாய் ஃபீஸ் வாங்குறாங்க, சீக்கிரமாக சொல்லி கொடுத்துட்றாங்களா அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், அப்படி சீக்கிரமாக கிடைக்கிற விஷயம் எதுவுமே கிடையாது. நீங்கள் உங்களை பழக்கப்படுத்திக்கணும், உங்களை வந்து அதில் டியூன் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும் வந்து நீங்கள் கிளாஸஸ் அட்டன் பண்ணுங்கள். இல்லை நான் இன்ஸ்டண்ட்டாக குயிக் மணி பண்ணணும் அப்படின்றவங்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எந்த கிளாஸ், என்னுடைய கிளாஸ்னு எந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறது வேணாம். நீங்கள் அதோடு நீங்கள் ஃப்ரீயாகவே நிறைய யூடியூப் சேனல் இருக்குது பாருங்கள், ரெகுலராக பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கு நாலேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக கெயின் பண்ணிங்க. எப்போ உங்களுக்கு கற்றுக்கணும் அப்படின்னு மைண்ட் செட் வருதோ அப்போ நீங்கள் கற்றுக்கலாம். என்னென்னா, காலம் கடந்து கற்றுக்க சொல்ல உங்ககிட்ட இருக்க பணம்லாம் காலி ஆகிட்டு இருக்கும். இப்போ ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட், அது ஒரு நாளைக்கு 50,000 ரூபாய் லாஸ் ஆகுதுன்னா நீங்கள் நினச்சி பார்த்துக்கலாம். ஸோ 50,000 ரூபாய்க்கு நம்ம எவ்வளோ நாலேஜ் நம்ம கெயின் பண்ணியிருக்கலாம், எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஒருத்தர் வந்து மார்க்கெட்டில் வந்து விஷயங்கள் சொல்லித்தராங்க அப்படின்னப்போ நீங்கள் அவங்க ஃபில்டர் பண்ணுங்கள். அவங்கக்கிட்ட ஓகே நமக்கு கிடைக்குமா, நம்ம நாலேஜ் கிடைக்குமா, புக்ஸ் வாங்கி படிங்க, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அந்த விஷயம் கலெக்ட் பண்ண இந்த 50,000 ரூபாய்க்கு நிறைய கற்றுன்னு இருக்கலாமே, நம்ம தேவையில்லாமல் நம்ம லாஸ் பண்ணுறோமே அப்படின்ற விஷயம் உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ நீங்கள் வந்து எங்கிட்ட வந்து என்கொயரி பண்ணி நீங்கள் கிளாஸஸ் கற்றுக்கலாம். வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனுக்கு பாருங்கள். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.